வெல்கம் டு ஜாப் இன்ஃபார்மர் தமிழ் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஜாப் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் தான். இந்த கவர்மெண்ட் ஜாப்புக்கு ட்ரைனிங்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த ட்ரைனிங் கொடுத்து பெர்மனெண்ட் கவர்மெண்ட் போஸ்டிங்கில் நம்மளுக்கு வந்து ஜாப்பும் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதுக்கு ட்ரைனிங் பீரியட்லேயே 22,000 கிட்ட சேலரியும் வந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரைனிங் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறமும் கவர்மெண்ட் போஸ்டிங்கில் ஃபஸ்ட் மந்த் சேலரி கிட்டத்தட்ட 32,000 இருக்குங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. சரி, இந்த வேலையை பற்றி முழு தகவலை பார்க்கணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அப்படின்னா தான் பார்த்தீங்கன்னா இது வேலைக்கான தகவல் தெரியும். ஏதாவது இடத்துல நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த வேலைக்கான தகவல் தெரியாமல் போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, அதுக்கு மட்டும் நம்ம சேனலுக்கு இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் விவராக்கிக்கணும்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த வேலையை எங்கேருந்து அறிவிச்சிருக்காங்கன்னா நியூக்ளியர் பவர் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் சொல்லிய பப்ளிக் செக்டார் கம்பெனிலேருந்து அறிவிச்சிருக்காங்க. என்ன போஸ்டிங்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா கேட்டகரி 2 ஸ்டைஃபண்டரி ட்ரைனிங் சொல்லி அதில் ஆப்ரேட்டரும் மெயின்டனரும் சொல்லி 2 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் ஆன்லைன் வழியாகவே அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான அப்ளிகேஷன் டேட் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. 22 ஆகஸ்ட்லேருந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. செப்டம்பர் 11 வரைக்கும் ஆன்லைன்லேயே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான லிங்க் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. இதில் எவ்வளோ வேக்கண்ட் கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ரேட்டருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 153 வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மெயின்டனருக்கு ஒரு 126, டோட்டலாக 279 வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஒவ்வொரு கேட்டகரி வைஸும் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. SC/STக்கு எவ்வளவு, OBCக்கு எவ்வளவு, EWSக்கு எவ்வளவு, பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி மாற்றுத்திறனாளிக்கு எவ்வளவு, அது போக அன்ரிசர்வ்டு வந்து ஜென்ரலில் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத டோட்டலாகவும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கான கேட்டகரியில் உங்களுக்கு வேக்கண்ட் இருக்காங்கிறத செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். மெயின்டனரை பொறுத்த வரைக்கும் என்னென்ன போஸ்டிங்ஸ் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கும் ஒரு டேபிள் வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன போஸ்டிங் அப்படின்னா எலக்ட்ரிஷியன், ஃபிட்டர், எலக்ட்ரானிக்ஸ், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், மெஷினிஸ்ட், டேனர், வெல்டர், இந்த பதவிகளெல்லாம் அவங்களுக்கு இந்த வேலைக்கில் வந்து ஆட்கள் தேர்ந்தெடுக்காங்க. இதுலேயும் வந்து கேட்டகரி வைஸ் வந்து அவங்க வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஸ்டைஃபனரி ட்ரெயினி ஆப்ரேட்டரை பொறுத்த வரைக்கும் 12th முடிச்சிருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுவும் 12th பார்த்தீங்க அப்படின்னா சயின்ஸ் சப்ஜெக்ட் இருக்கணும். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இந்த மூணுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த 12th லெவல் சப்ஜெக்ட் வந்து இருக்கணும். இதில் மினிமம் டோட்டலாக 12th 50% மார்க் எடுத்துருக்கணும். அது மட்டும் இல்லாமல் 10th வந்து இங்கிலீஷுங்கிறது ஒன் ஆஃப் த சப்ஜெக்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து மெயின்டனர் போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் 10th முடிச்சிருக்கணும். 10th வந்து 50% மார்க் இருக்கணும். அது போக கூடுதலாக பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸுங்கிற சப்ஜெக்டும் இருக்கணும். அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஐடிங்கிற கோர்ஸை வந்து நீங்கள் படிச்சுக்கணும். அதுவும் 2 years ITI கோர்ஸு தான். ஒருவேளை இந்த 2 years ITI கோர்ஸை முடிக்கலை அப்படின்னா 1 year ரிலவெண்ட் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேணும்னு கேட்டிருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் ஒருவேளை அப்ரெண்டிஸ் கோர்ஸ் வந்து படிச்சிருக்கீங்க 1 year அப்படின்னா இந்த 1 year அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் எடுத்ததுக்கான ஒரு 1 year எக்ஸ்பீரியன்ஸாகவே அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க. அப்படி இருந்தாலும் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். இந்த ITI கோர்ஸ் தான் ரிலவெண்ட்டாக எதில் முடிச்சுக்கணும்னு சொல்லி அவங்க கொடுத்துருப்பாங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம். மெயின்டனரை பொறுத்த வரைக்கும் ஒரு 7 பிரிவு வந்து கொடுத்துருந்தாங்க ஆல்ரெடி. எலக்ட்ரிஷியன், ஃபிட்டர், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், எலக்ட்ரானிக்ஸ், மிஷினிஸ்ட், டேனர், வெல்டர்னு சொல்லி இந்த ரிலவெண்ட்டில் தான் ITI கோர்ஸஸும் நீங்கள் முடிச்சிருக்கணும். இது வந்து மெயின்டனருக்கு மட்டும்தான். இதுவே ஆப்ரேட்டரை பொறுத்த வரைக்கும் 12th வந்து கம்ப்ளீட் பண்ணாலே நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸில் ஹைட்டும் வந்து செக் பண்ணுவாங்க. ஹைட்டை பொறுத்த வரைக்கும் 160 சென்டிமீட்டர் இருக்கணும். வெயிட் வந்து 45.5 கிலோ வந்து வெயிட் வந்து இருக்கணும். அது போக வந்து ட்ரைனிங் பீரியடில் வந்து ஸ்டைஃபண்டுன்னு சொல்லி கொடுக்குறாங்க. இது வந்து ஃபஸ்ட் இயர் ட்ரைனிங்கை வந்து ஒவ்வொரு மந்த்துக்கும் வந்து 20,000 வந்து கொடுக்குறாங்க. இதுவே செகண்ட் இயரில் வந்து பெர் மந்த்துக்கு 22,000 வந்து ஸ்டைஃபண்டாக கொடுக்குறாங்க. அது போக புக் அலவன்ஸு சொல்லி அதர் அலவன்ஸாக ஒரு 3,000 வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது ஆப்ரேட்டர், மெயின்டனர் 2க்குமான ஸ்டைஃபண்ட் தான். இந்த ட்ரைனிங்கை வந்து ஒரு 2 year வந்து 2 years வந்து அவங்க கான்ட்ராக்ட் பண்ணுறதா கொடுத்துருக்காங்க. இந்த 2 yearsல வந்து ஒரு வேளை கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னா அதை மேபி எக்ஸ்டெண்ட் பண்ணி 5 வருஷம் வரைக்கும் வந்து அந்த பாண்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிடுவாங்க. ஓகே, இந்த ட்ரைனிங்கை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை வந்து எந்த போஸ்டிங்காக சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா டெக்னீஷியன் பின்னு சொல்லி இந்த பெர்மனண்ட் போஸ்டிங்காக உங்களை அந்த கவர்மெண்ட் போஸ்டிங்கில் கொடுத்துருவாங்க. இதுக்கு பே லெவல் 3ங்கிற அந்த சேலரி கொடுக்குறாங்க. இதுக்கு வந்து 21,700 பார்த்தீங்க அப்படின்னா சேலரியும் அது போக ஒரு 50% டியரன்ஸ் அலவன்ஸ் சொல்லி 10,850 கொடுக்குறாங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 32,550 சேலரி மட்டுமே பெர் மந்த்துக்கு வந்து. இதுக்கான ஏஜ் லிமிட்டாக அவங்க மினிமம் 18 கேட்குறாங்க, அதிகபட்சமாக 24 வயசு கேட்குறாங்க. இது ஜென்ரல் கேட்டகரிக்கு மட்டும்தான். இதுவே வந்து SC/STயாக இருக்கீங்க அப்படின்னா 29 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். OBCயாக இருக்கீங்க அப்படின்னா 27 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ராஜஸ்தான் சைடில் இருக்கக்கூடிய அந்த இப்போ NPCL தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒர்க் வந்து இருக்க போகுது.
இதுக்காக ட்ரைனிங் வந்து 2 இயர்ஸ் வந்து கொடுப்பாங்க. செலக்ட் பண்ண போகிறாங்க கேண்டிடேட்டாக அப்படின்னா அதுக்குன்னு சொல்லி ஒரு சில செலெக்ஷன் ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆப்ரேட்டருக்கு பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ரிட்டன் எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க. அதாவது ப்ரிலிமினரி டெஸ்ட்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுவும் ஸ்டேஜ் 2ல் அட்வான்ஸ் டெஸ்ட், இந்த 2 மத்திய தான் ரிட்டன் எக்ஸாமினேஷன். அதுக்கப்புறம் வந்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் வந்து வைக்கிறாங்க. ஃபைனலாக டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். இது வந்து ஆப்ரேட்டர் போஸ்டிங்க்கு மட்டும் தான். ரிட்டன் எக்ஸாமினேஷனை பொறுத்தவரை OMR பேஸ்லையும் இருக்கலாம், ஒருவேளை கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டாகவும் இருக்கலாம். நெக்ஸ்ட்டு மெயின்டனர் போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே வந்து உண்டு தான். ரிட்டன் எக்ஸாமினேஷன், ப்ரிலிமினரியும் அட்வான்ஸ் டெஸ்ட்டும் இருக்கும், ஃபிசிக்கல் டெஸ்ட்டும் இருக்கும், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். கூடுதலாக பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட்னு சொல்லி வைப்பாங்க. இந்த ஸ்கில் டெஸ்ட் தான் பார்த்தீங்கன்னா உங்கள் ஐடி ரிலவெண்ட்டில் உங்களுக்கு சம்மந்தமானதில் வந்து இந்த ஸ்கில் டெஸ்ட் வந்து நடத்துவாங்க. இதுதான் செலெக்ஷன் ப்ரொசீஜர். இதை நீங்கள் பாஸ் பண்ணிட்டாலே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து உங்களை செலக்ட் பண்ணி ட்ரைனிங்கும் வந்து உங்களுக்கு 2 வருஷம் கொடுத்து வேலையும் வந்து பெர்மனெண்ட்டாக அதுவும் கவர்மெண்ட் போஸ்டிங்கும் கொடுக்க போகிறாங்க. இதில் எலிஜிபிள் நபர்கள் சீக்கிரம் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி படிப்புகள் படிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வேலையை ஷேர் பண்ணி கண்டிப்பாக வந்து தெரியப்படுத்துங்க. அவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான தகவலாக இருக்கலாம். இது போன்ற வேலைவாய்ப்பு தகவல் தெரியும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் தொடர்ச்சியாக வந்து வாட்ச் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இது போன்ற நல்ல வேலைவாய்ப்பு தகவல் சந்திப்போம். நன்றி.